evening, Pastor. Good evening. Pastor, உங்க வாய்ஸ் லோவா இருக்கு Pastor. அது இப்போ பேசுவேன். வேகமா பேச ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கூடும். ஓகே. சொல்லுங்க. Praise Lord, yeah. Praise the Lord, praise the Lord. ஓகே, நம்ம இன்னைக்குடைய கிளாஸுக்குள்ள நம்ம கடந்து போவோம். நேத்திக்கு என்ன கத்துக்கிட்டோம், நேத்திக்கு என்ன புரிஞ்சதுன்றதை யாராவது ஒருத்தர் 2 பேர் சும்மா அப்படி ஜஸ்ட் ஒரு கிளன்ஸ் மாதிரி ஷேர் பண்ண முடியுமா? யாராவது ஷேர் பண்ணுங்க. ஜஸ்ட் நேத்திக்கு என்ன புரிஞ்சிச்சு உங்களுக்கு, நேத்திக்கு என்ன உங்களுக்கு நல்லா விளங்குச்சுன்றத ஒரு 2 பேர் ஷேர் பண்ணுங்க. யாராவது ஆடியோ ஓபன் பண்ணி நீங்க ஷேர் பண்ணலாம். பிரைஸ் லார்ட். சுதாதி பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க bro, சொல்லுங்க. என்ன புரிஞ்சுச்சுன்னா, இது வரைக்கும் நம்ம லா மைண்ட் செட்ல இருந்து எப்படி நம்ம அப்பாவை பார்த்துட்டு இருக்கோம், அது ஒரு முக்கியமான காரியம். ரெண்டாவது வந்து எப்படி பார்க்கணும், நம்ம அப்பாவை எப்படி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து சர்ச் ஹிஸ்டரி, வெவ்வேறு காலகட்டத்தில் எப்படி இந்த ட்ரைனிட்டேரியன் காஸ்பல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷியன் கிரீட் மூலமா எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, இந்த அத்னேசியஸ் எப்படி அதை கொண்டு வந்திருக்காரு என்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஹை லெவலா பார்த்தோம். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பர். வேற இன்னும் யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணுங்க. நேத்து என்ன ஐயா சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நேற்று வந்து என்னை ரொம்ப தொட்டது வந்து பிரமாணம் என்பது மனுஷனா ஏற்படுத்தி கொண்டது. நான் நிர்வாணியா இருக்கிறேன், நான் நிர்வாணியா இருக்கிறதுனால நான் உங்கள்கிட்ட வர முடியாது, நிர்வாணத்தை மூடுனாதான் வர முடியுங்கிறது அவனுக்கு அவனே பிரமாணத்தை கொண்டு வந்தது. அதுதான் பின்னாட்கள்ல வந்து மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு பயங்கரமான பிரிவினையை உண்டாக்கிச்சுங்கிறது ரொம்ப ஹைலைட்டா என்ன டச் பண்ணுச்சுங்கய்யா. ஆனா மனுஷன் வந்து பிரமாணத்துல வாழ்றான், இயேசு கிறிஸ்து வந்து லைஃப்ல வாழ்றாரு. இந்த இடத்துக்கு தான் நம்மளை கொண்டு வர்றதுக்கு அவர் சொல்லி கொடுக்கிற பிதாவை நம்ம அறியணும். அதுதான் நித்திய ஜீவன். லா மைண்ட் செட்ல இருக்கிற அந்த பிதா வந்து பிரமாணத்தின்படி நம்மளை ஜட்ஜ் பண்றவரு, அந்த பிதாவை வந்து இயேசு கிறிஸ்து சொல்லல. அவர் காண்பிக்கிற பிதா நமக்கு ஜீவனை கொடுக்கிறவருங்கிற ஒரு விஷயம் ரொம்ப என் ஆழமா தொட்டுச்சுங்கய்யா. அதே போல பழைய ஏற்பாட்டுல அவரு பிதா, புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து அவரு தான் ஆவியானவரா வந்தாருங்கிறத ஃபெய்த்ல நான் ஒரு காலத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் திருத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த ட்ரினிட்டேரியன் காஸ்பல்ல தான் ஒரிஜினல் ட்ரினிட்டி என்ன, அவரு ரிலேஷன்ஷிப் காடுங்கிறது தெளிவா புரிஞ்சது. நேற்றைக்கு இது எல்லாமே ஒரு ரீகால் பண்றதுக்கும் இன்னும் தெளிவடைகிறதுக்கும் ஆவியானவர் தெளிவா இடைப்பட்டாருங்க ஐயா. ஓகே ஓகே, ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக், ரியலி சூப்பர் சூப்பர், ரொம்ப செம, நல்லா புரிஞ்சிருக்கீங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஆமென். இன்னும் ஒருத்தர் யாராவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ண விரும்புறீங்கன்னா ஷேர் பண்ணலாம். ஷார்ட்டா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, ஸோ தட் நீங்க உங்களுக்குள்ள எவ்வளவு உள்ள போயிருக்கு, என்னவா உள்ள போயிருக்குன்றது எனக்கு தெரியும். ஸோ அதில் ஏதாவது இது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ண முடியும். நீங்க எந்த அளவுக்கு அதை உள்வாங்கியிருக்கீங்க இந்த ட்ரினிட்டேரியன் மேட்டர்ன்றது எனக்கு தெரியும். அதுக்காக தான் கேட்குறேன். சொல்லுங்க. இன்னும் யாராவது ஒருத்தர் சொல்ல விரும்புறீங்களா? Praise the Lord. எனக்கு வந்து நேற்று ஹைலைட்டா அந்த ஒரு வேர்டுக்குரிய ரெவலேஷன் நேற்று தான் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்ல முடியும். என்ன ரெவலேஷன்? பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அப்படின்ற அதோட ஒரிஜினல் ட்ரூ ரெவலேஷன் வந்து எனக்கு நேற்று தான் கிடைச்சது பாஸ்டர். நான் மோசே வழியாவும் நான் பிதாவை அறிய முடியும் சொல்றேன். யார் வழியாவும் பழைய ஏற்பாட்டுல யார் வழியாவும் நான் பிதாவை பார்க்க முடியாது, இயேசு கிறிஸ்துவின் வழியா தான் பிதாவை பார்க்க முடியுன்ற அந்த ஒரு
எனக்கு உண்மையாவே அது ரொம்ப எனக்குள்ள ஆழமா அதை தியானிக்கிறதுக்கு உதவியா இருந்தது. அப்படி அதே போல பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை வாசிக்கணும்னா அதுல நம்ம யாரை பார்க்கணும்? கிரைஸ்ட மட்டும்தான். கிரைஸ்ட நம்ம அதை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு ட்ரூத்தும் எனக்கு நேற்று தான் கிடைச்சு. ஸோ ரொம்ப அழகா புரிஞ்சிருக்கீங்க. நேற்றைய தினத்தினுடைய விஷயத்தை அப்படியே லைட்டா ஒரு கிளிம்ஸா நான் ஷேர் பண்ணிட்டு ஃபர்தரா நம்ம உள்ள போவோம். இன்னைக்குரிய சப்ஜெக்டுக்குள்ள உள்ள போகலாம். என்னன்னா, மனிதன் லீகலிஸ்டிக்காக, மனிதன் வந்து லீகல், அவனோட ஹார்ட் ட்விஸ்ட் ஆகி அவன் லீகலா அவனுக்கு எல்லாத்தையுமே நன்மை தீமை, எல்லாத்தையுமே நல்லது கெட்டதுன்னு அவனுடைய தாட்ஸே ஒன்றை ஒன்று என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னா வகையறுக்க ஆரம்பிச்சு, அந்த வசனத்துல நேற்று நான் உங்களை படிக்க வச்சேன், அவங்களுடைய சிந்தனையே ஒண்ணு எப்பவுமே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு. சோ இப்படிப்பட்ட ஒரு கான்சியஸ்னஸ், இந்த கான்சியஸ்னஸ் அவனுக்குள்ள ஃபார்ம் ஆன உடனே இப்ப மேன் வந்து யாரா மாறிட்டான்னா லீகலிஸ்டிக் பீயிங்கா மாறிட்டான் இந்த பூமியில. சரிங்களா? லீகலிஸ்டிக் பீயிங்கா மாறிட்டான். சோ இப்ப இந்த லீகலிஸ்டிக் பீயிங் என்ன பண்றான்னா, ஒரு அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு காட தான் அவனால வந்து ஏத்துக்க முடியும், அவனால கனெக்ட் பண்ண முடியும்னா ஒரு லீகலிஸ்டிக்கான காட தான் அவனால என்ன செய்ய முடியும், அக்செப்டே பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்ப லீகலிஸ்டிக் காடு, லீகலிஸ்டிக் மேன், லீகலிஸ்டிக் காட தான் அவன் பார்க்கறான். அதனாலதான் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த லா மைண்ட்லயே தான் இருக்காங்க. இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் பூமிக்கு வந்த உடனே அந்த விபச்சாரத்துல கையும் மையுமா பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து நின்று கல்லடிக்கலாமா இவள அப்படின்றாங்க. உடனே இவர் சொல்றாரு, உங்களில் எவன் பாவி இல்லையோ, உங்களது எவன் பாவம் செய்யலையோ அவன் முதல்ல கல்லெறி அப்படிங்கிறார். எல்லா பேரும் கல்ல போட்டு போயிட்டாங்க. சோ அப்ப இவருக்குள்ள என்ன கான்சியஸ்னஸ் இருக்கு? ஏன் அவங்களுக்குள்ள அவங்க அதை கல்லடிக்கிறத சரின்னு அவங்க கான்சியஸ்னஸ் எப்படி சொல்லுதுன்னா, அவங்க லீகலிஸ்டிக்கா இருக்காங்க. சோ அவங்களுக்கு லீகலிஸ்டிக் காட தான் அவங்களால என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்ப லீகலிஸ்டிக் காட வச்சிருக்கிறவங்க லீகலிஸ்டிக் காஸ்பல் என்ன செய்வாங்க, தேடுறாங்க. அது எப்படிப்பட்ட சுவிசேஷம்னா அததான் உங்களுக்கு நான் நேத்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன். லீகலிஸ்டிக் காடுக்கு என்ன தேவை? தப்பு பாவம் செஞ்சவனுக்கு தண்டனை கொடுத்தாதான் அந்த தேவனால மனிதனை ஏத்துக்க முடியும். சோ அந்த தண்டனையை ஏத்துக்கிறதுக்கு தான் யார் வந்தா? இயேசு வந்தாரு. தண்டனை அவர் ஏத்துக்கிட்டதுனால இப்ப நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போக முடியும், பிதா கிட்ட போக முடியும். சோ பரலோகம் போறதுக்காக இயேசு நம்மளை கூட்டிட்டு போக வந்தார். சோ இந்த காஸ்பலே எங்க இருந்து உருவாகி வருதுன்னா, இந்த லீகலிஸ்டிக் காஸ்பலே எங்க இருந்து உருவாகி வருதுன்னா, மேனோட கான்சியஸ்னஸ், மனிதனுடைய கான்சியஸ்னஸ் வந்து லீகலிஸ்டிக் கான்சியஸ்னஸா மாறினதுனாலதான். சோ அப்ப அந்த லீகலிஸ்டிக் கான்சியஸ்னஸ் இருக்கிற வரைக்கும் நான் சொல்றேன், அந்த கான்சியஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த காஸ்பல் தான் ரொம்ப கரெக்டா தோணும். அந்த காஸ்பல்ல நீங்க பேசுனீங்கன்னா அவ்வளவு எக்ஸாக்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஆமா கரெக்ட், ரொம்ப கரெக்டா சொல்றீங்க, மனுஷன் பாவி, அவனை அடிச்சாதான் சரிப்பட்டு வரும், அவனை அடிக்கலைன்னா அவர் மன்னிக்க கூடாது, ஏன்னா அவனை அப்படி ஏத்துக்க கூடாது ஆண்டவர். அவர் அப்படி ஏத்துட்டாருன்னா அவர் யாராயிருவாரு? அவர் வந்து பாவி ஆயிருவார் அந்த ஆண்டவர். அப்படின்னு மனிதன் என்னவா மாறுறான்னா லீகலிஸ்டிக் பீயிங்கா மாறுறான். சோ இதுல இருந்து தான் லீகலிஸ்டிக் காஸ்பல் உருவாது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம பேசுற காஸ்பலே இன்னைக்கு நிறைய பேரால என்ன செஞ்சுக்க முடிய மாட்டேங்குது, புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன கான்சியஸ்னஸ் இருக்கு, எந்த கான்சியஸ்னஸ்ல ஒர்க் பண்றாங்க? லீகலிஸ்டிக் கான்சியஸ்னஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் ஏகப்பட்ட சர்ச்சஸே லீகலிஸ்டிக் கான்சியஸ்ல தான் வாழுது. இன்னும் அவங்களுடைய கான்சியஸ்னஸ் என்னவாக மாறல. இன் கிரைஸ்ட்ல இன்னும் கான்சியஸ்னஸ் இன்னும் கிளென்ஸ் ஆகவே இல்லை. அவர் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறார். ஞான ஸ்நானம் என்பது என்ன? நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அந்த 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 உடன்படிக்கைக்கு பேரே நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. இந்த கான்சியஸ்னஸ்ல இருந்து நீங்க டெலிவர் ஆகி
எந்த கான்சியஸ்னஸ்க்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்? நீங்க லீகலிஸ்டிக் காஸ்பல்ல இருந்து நீங்க விடுதலை பெறுறது இயேசு, நான் வந்து இந்த இயேசுவோட பிதாவை புரிஞ்சுட்டேன் ஓகே அப்படின்றதுனால மட்டும் நடந்துராது. நீங்க இந்த காஸ்பல்ல ஓகே அவர் வந்து எல்லா மனுஷனையும் ஏத்துக்கிறாரு அப்படின்றதோட முடிச்சிட்டா மட்டும் பத்தாது. உங்களுக்குள்ள இருக்கிற கான்சியஸ்னஸ், நீங்க வந்து எந்த கான்சியஸ்னஸ்க்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னா உங்க கான்சியஸ்னஸ் குட் கான்சியஸ்னஸா மாறணும். அதனாலதான் ஞானஸ்நானத்துக்கு பேரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிக்கும் போது என் மனசாட்சி இப்ப பழைய கான்சியஸ்னஸ்ல இல்ல. எந்த கான்சியஸ்னஸ்ல? குட் அண்ட் ஈவில். என்ன கான்சியஸ்னஸ்ல? குட் அண்ட் ஈவில், நல்லது கெட்டது அப்படிங்கிற கான்சியஸ்னஸ்ல இப்ப என்னுடைய கான்சியஸ்னஸ் இல்ல. இப்ப எந்த கான்சியஸ்னஸ்க்கு நான் மாறிட்டேன் அப்படின்னா, இப்ப உங்க கான்சியஸ்னஸ் என்ன கான்சியஸ்னஸ்ல இருக்குன்னா லவ் கான்சியஸ்னஸ். லவ், லைட், லவ், வெளிச்சத்துக்கு இப்ப நம்ம கான்சியஸ்னஸ் வந்திருக்கு. உங்களுடைய கான்சியஸ்னஸ்ல ஏற்படக்கூடிய மாற்றம் தான் நான் சொல்லுகிறேன் உண்மையான திருத்துவ சுவிசேஷம் உங்களுக்கு உள்ள வரைக்கும் ஊடுருவி பாஞ்சிருக்கு அப்படின்றது எதுல வெளிப்படும்னா உங்களோட கான்சியஸ்னஸ் கிளென்சிங் ஆகிறதுல தான் வெளிப்படும். சரிங்களா? இதான் அதுல ஆக்சுவலா மேட்டர். ஓகே, நேத்து நம்ம முடிச்ச இடத்துக்கு இன்னைக்கு நம்ம போலாம். சரிங்களா? நேத்து நம்ம எங்க முடிச்சோம்? அத்தனேசியஸ் அவர் எப்படி ட்ரினிட்டிய புரிய வச்சார். சரிங்களா? திருத்துவம் இப்ப மூணு ஆள் தத்துவம் எத்தனை பேர் இருக்காங்க? தனித்தனி ஆள் தத்துவத்தோட இருக்கிறாங்க. எத்தனை பேரு? 3 பேர் இருக்காங்க இங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இவர்கள் மூவரும் தனித்தனி ஆள் தத்துவம் உடையவர்கள். சரிங்களா? 3 தனித்தனி ஆள் தத்துவம் உடையவர்களாக இருந்தும் இவங்களை நம்ம எப்படி ஒண்ணுன்னு சொல்றோம்? எதுல இவங்களை நம்ம ஒண்ணுன்னு சொல்றோம் அப்படின்னா, அத்தனேசியஸ் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி இதை எந்த ஒன்னஸ் எந்த ஒன்னை இவங்க காட்னு குறிப்பிடுறாங்கன்னா, இந்த 3 பேருக்கும் இடையில் இருக்கிற ஆழமான நெருக்கமான வெளிச்சத்தில் இருக்கிற உண்மையான அந்த உறவு, இவர்கள் ஒருவருக்குள் ஒருவர் எப்படி இருக்காங்கன்னா பின்னி இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? ஒருவருக்குள் ஒருவர் என்னவா இருக்காங்க? இவங்களோட உறவு எப்படி இருக்குன்னா ஒருவருக்குள் ஒருவர் இணைக்கப்பட்டு பின்னப்பட்டு இருக்கிறது இவர்களுடைய உறவு. இவர்கள் மூவராக இருந்தாலும் இவர்களுடைய உறவு என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல இவங்க என்னவா இருக்காங்க? எப்படி இருக்காங்க? ஒருத்தருக்கு உள்ள ஒருத்தர் இருக்காங்க. புரியுதுங்களா? ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பின்னப்பட்டு இருக்கிறாங்க. சோ இங்க நம்ம காட் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? தேவன், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரேன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அந்த ஒருவரேன்னு நம்ம சொல்றது எதை மீன் பண்றோம்னா, நல்லா புரியணும், இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவு இருக்கு பாருங்க, பின்னி பிணைக்கப்பட்டு இருக்கிற அந்த உறவு, அந்த உறவுக்குள்ள இவங்க எப்படி இருக்காங்க? இங்க இவங்க ஒன்னா இருக்காங்க. சரிங்களா? இங்க இவங்க எப்படி இருக்கிறாங்க? இந்த உறவுக்குள்ள ஒன்னா இருக்கிறாங்க. சோ அந்த பிளேஸ தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? அந்த உறவை தான் நாம தேவன், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்று சொல்லக்கூடிய அந்த மேட்டர் வந்து அந்த உறவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஒருவரே அப்படின்னு சொல்றோம். இதுல நீங்க பிதாவை மட்டும் தனியா பிரிச்சுட்டு குமாரனையும் பரிசுத்தாவியானவரையும் மட்டும் வச்சா என்ன ஃபார்ம் ஆக முடியாது. அதுல காடுன்னு உங்களால அவங்களை என்ன செய்ய முடியாது? டிஃபைன் பண்ணவே முடியாது. உங்களால அவங்கள காடுன்னு டிஃபைன் பண்ணவே முடியாது. ஏன்னா இவங்களுடைய அந்த உறவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பின்னுதல் தான் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர்
பின்னப்பட்டு இருக்கிறாங்க பாருங்க. அந்த பின்னல்ல அவங்க 3 பேரும் ஒருவராக இருக்கிறார்கள். அந்த உறவை தான் நம்ம எக்காதுன்னு சொல்றோம். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரேன்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஒருவரேன்ற வார்த்தை எக்காதுங்கிற வார்த்தை. அது நியூமரிக்கல் ஒன் கிடையாது. அது நியூமரிக்கல்ல வர்ற ஒன் கிடையாது. ஆதாம் ஏவாளை பார்த்த உடனே, ஏவாளை பார்த்த உடனே சொல்றான், இவளும் நானும் 2 இல்ல, நாங்கள் ஒரே சரீரமா இருக்கிறோம் அப்படின்றான். இப்ப இங்க பர்சனா பார்த்தா எத்தனை பேர் நிக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. பர்சனா பார்த்தா 2 பேர். ஆனா ஆதாம் சொல்றான், நாங்க 2 பேர் இல்ல, ஒருத்தர் அப்படின்னா. ஏன் அவன் ஒருத்தர்னா? ஏவாள் எங்க இருந்து வர்றா? ஆதாமுக்குள்ள. ஏவாள ஆண்டவர் எங்க இருந்து எடுத்தார் வெளியில? ஆதாமுக்குள்ளாக. ஏவாள எங்க இருந்து எடுக்கிறாரு? யாருக்கு உள்ள இருந்தா ஏவாளு? ஆதாமுக்குள்ள இருந்து. ஆதாமுக்கு உள்ள இருந்தா. இந்த உள்ள இருக்கிறது, இந்த மேட்டர் இருக்கு பாத்தீங்களா? ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பின்னி இருக்காங்கன்ற மேட்டர் இருக்கு பாத்தீங்களா? இத ஆண்டவர் எங்கேயே ஆரம்பிக்கிறாருன்னா, ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இருக்கிறோம்டா, அந்த 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 எக்காத அவர் அங்கேயே ஆரம்பிக்கிறார். ஆதாமுக்கு உள்ள இருந்து ஏவாள் வெளியே வர்றா. இப்ப ஏவாளும் ஆதாமும் தனித்தனி சரீரத்துல இப்படி நிக்கிறாங்க. இப்ப ஆதாம் சொல்றான், நாங்க இருவர் இல்ல, ஒருவர். ஏன்னா இவ யாருக்கு உள்ள இருந்து வர்றா? எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? நாங்க 2 கிடையாது, 1. ஏன்னா நாங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் என்னவா இருக்கோம்? இது உறவின் ஒன்ன பத்தி பேசுது. ரிலேஷனல் ஒன்ன பத்தி பேசுது. ஆதாம் ஒருத்தனா இருந்தான்ல, ஆதாம் ஒருத்தனா நின்றுட்டு இருந்தான்ல, அப்பவே அவனுக்குள்ள யாரு இருந்தா? ஏவாளும் அப்பயே இருந்தா. வெளியே எடுக்கல, அவ்வளவுதான். புரியுதுங்களா? அதனாலதான் அவன் சொல்றான், இவர் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலேன்றான். இப்படி சொல்லாமே எலும்பை எடுத்து செஞ்சுட்டு வந்தாருன்னு சொல்லல, மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டபடினாலே இவள் ஏவாள் எனப்படுவாள். சோ இந்த எக்காதுங்கிறது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பின்னப்பட்டு இருக்கிறது. சோ இந்த 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 ரிலேஷனல், இவங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் பர்சனா எப்படி ஆதாமும் ஏவாளும் பர்சனா வெளியில எப்படி 2ஆ பிரிஞ்சாலும், இப்ப ஆதாம் என்ன சொல்றான்?
எனக்குள்ள ஏற்கனவே எனக்குள்ள இருந்துதான் இவன் என்ன செஞ்சிருக்கா, இப்ப வெளியே வந்திருக்கா. அந்த பின்னலை பத்தி தான் இப்ப இவன் சொல்றான். நாங்க இருவர் இல்ல, நாங்க யாருதான், ஒண்ணுதான்றான். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? இப்ப வரைக்கும் பேசின மேட்டர் புரியுதுன்றவங்க எத்தனை பேர்? இப்ப ஜீசஸ் அப்படியே இந்த பூமிக்கு வரும்போது சொல்றாரு, ஐ இன் மை ஃபாதர், நான் என் பிதாவில் இருக்கிறேன், பிதா என்னில் இருக்கிறார், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படிங்கிறார். நானும் என் பிதாவும் ஒன்னாதான் இருக்கோங்கிறார். இந்த 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 ரிலேஷனல், இந்த ஒன்ன சொல்றாரு பாத்தீங்களா, இந்த ஒன்னுங்கிறாரு பாத்தீங்களா, இந்த ஒன்னதான் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இங்க பர்சன் வைஸ் பார்த்தா பிதா, குமாரன், பரிசுத்தாவின் மூவர் இருக்கிறாங்க பர்சனா பார்க்கும்போது. ஆனா இவங்க மூணு பேருக்குள்ளயுமே ஒன்னா இருக்கிறாங்க. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் என்னவா இருக்காங்க, எப்படி இருக்காங்க? எப்படி ஆதாமுக்குள் ஏவாள் இருந்தாலோ அது போல இவர்களும் ஒருவருக்குள் ஒருவர் என்னவா இருக்காங்க, பின்னப்பட்டு பிணைக்கப்பட்டு இருக்கிறாங்க, பிணைந்து இருக்கிறாங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர். இந்த ஒன்னதான் யகாத், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இது ரிலேஷனல் ஒன். இது எப்படி ரிலேஷனல் ஒன்ன பத்தி சொல்லுது, புரியுதுங்களா? சோ இப்ப இந்த ரிலேஷனல் ஒன் காட், இவங்க மூவரும் ரிலேஷனலா கனெக்ட் ஆயிருக்காங்க. இந்த ரிலேஷனலா கனெக்ட் ஆன தேவன், இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இவர்கள் எப்படின்னா மூவரும் ஒன்றாக இணைந்துதான் எல்லாத்தையும் செய்யறாங்க. இப்ப காட், இன் தி பிகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன் அண்ட் தி எர்த் அப்படின்னா அங்க யாரை மட்டும் யோசிக்க கூடாது நீங்க. காட் அப்படின்ற வார்த்தையே இந்த மூவருக்குள் இருக்கிற அந்த உறவின் பின்னலை தான் என்ன சொல்றோம், ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இசைந்து இருக்கிற அந்த இடத்தை தான் என்னன்னு கூப்பிடுறாங்க, ஒன்னு கூப்பிடுறாங்க. அப்ப காட் அப்படின்னாலே எதை நீங்க புரியணும், அங்க யார் இருக்காங்க? இந்த பிகினிங் காட் அப்படின்னாலே உங்களுக்கு என்னன்னு புரியணும், யார் தெரியணும்? பிதா மட்டும் தெரியுமா, இல்ல பிதா, குமாரன், பரிசுத்த தெரியுமா? பிதா, குமாரன், பரிசுத்த. உங்களுக்கு மூவருமே தெரியணும், புரியுதுங்களா? தேவன் அப்படின்னாலே நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு நபரை இல்லை, இந்த மூவரின் உறவு பின்னல், சரிங்களா? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு. அதுதான் நேத்து காலையில எக்ஸ்பிளைன் பண்ணேன் நானு. நீங்க நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் என்னன்னா, வானம் எங்கேயோ இருக்கு, பூமி எங்கேயோ இருக்குது, நாம எங்கேயோ ஏதோ ஒரு இதுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு. ஆனா நீங்க நல்லா கவனித்து பாருங்க, இந்த பூமியையும் வானத்தையும் நீங்க கவனிச்சு பாருங்க. இது எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னி இருக்கு, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு. பூமி எங்க இருக்கு? வானத்துல இருக்குது, சரிங்களா? இப்ப வானத்தை அழிச்சாலே ஆட்டோமேட்டிக்காவே பூமி அழிஞ்சிடும். வானம் பூமி எல்லாம் அழிய வேண்டியது இல்லை, வானம் அழிஞ்சாலே பூமி அழியும். பூமியே எங்கதான் இருக்கு? வானத்துலதான் தொங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையே இந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படியே பின்னி பிணைஞ்சு இருக்கு. உங்களோட காற்று, உங்களோட மூச்சு எல்லாமே பின்னிதான் இருக்கு. இதுல தண்ணீர், நீங்க நினைக்கிறீங்க தண்ணி ஓடுது, பூமிக்கு கீழே ஏதோ இருக்கு, எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னிதான் இருக்கு. அந்த பின்னல் கரெக்டா வேலை செய்யறதுனாலதான் இந்த பூமி இத்தனை வருஷம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பின்னல் இதுக்குள்ள எங்க இருந்து வந்தது? கரெக்டா சூரியன் இத்தனை மணிக்கு உதயமாகணும், சூரியன் இத்தனை மணிக்கு மறையணும், சந்திரன் இப்படி இருக்கணும், ஒவ்வொரு காரியம் நம்ம பாடியில அதுக்கேத்த மாதிரி ஒவ்வொரு சுரபிகளும் சுரக்கணும். டே டைம்ல சுரக்க வேண்டியது இருக்கு, நைட் டைம்ல சுரக்கிறது இருக்கு.
இதெல்லாம் எப்படி நம்ம பாடியில கரெக்டா மேட்ச் ஆகி எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னி இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? இந்த பின்னலை உங்க கண்ணுல பார்க்க தெரியணும் உங்களுக்கு. நீங்க பார்க்கிற இந்த ஹோல் பிரபஞ்சமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னிதான் இருக்கு. இந்த பின்னலின் உறவு இருக்கு பாருங்க, இதுகளுக்குள்ளேயே ஒரு உறவு இருக்கு. இந்த ஹோல் பிரபஞ்சமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உறவா அப்படியே பின்னி கிடக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனா கூட இந்த உலகம் இத்தனை வருஷம் கடந்திருக்காது. நாளை காலைல நீங்க எந்திரிக்க போறீங்கன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவின் பின்னல் இருக்கு பாருங்க. இந்த ஹோல் கிரியேஷனுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அந்த உறவு பின்னல் இருக்கு பாருங்க. அந்த உறவு நீங்க எதுலயே பார்க்கலாம்னா இந்த நேச்சர்லயே பார்க்கலாம். அதனாலதான் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்க பார்ப்போம். ரோமர் 1:20 வாசிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் வாசி. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. என்ன சொல்லுது? அவருடைய நித்திய வல்லமை, அடுத்தது தேவத்துவம் என்பவைகள். தேவத்துவம், divine nature. What is the divine nature of God? தேவத்துவம், அதான் divine nature. What is the divine nature? What is the nature of God? தேவத்துவம் என்ன? அது எதுல தெரியுதா? அந்த தேவத்துவம்ன்றது எதுல தெரியுதா? படிங்க. இப்ப உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அப்ப நீங்க பாக்குற இந்த பிரபஞ்சத்துல நீங்க பாக்குறீங்க பாருங்க, ஒவ்வொன்றுமே இது எல்லாமே தேவத்துவத்தை வெளிப்படுத்துது. அந்த தேவத்துவம் என்ன? வானம், பூமி, சூரியன், சந்திரன், காற்று, நீர், நிலம், ஆகாயம், நீங்க பார்க்கிற இந்த பஞ்சபூதங்கள், இந்த ஹோல் கிரியேஷன், இது எல்லாத்துக்குள்ளயும் அந்த திருத்துவ தேவனுடைய நடனம் உங்களுக்கு தெரியலன்னா நீ குருடேன்னு அர்த்தம். ஸ்பிரிச்சுவலி பிளைண்ட். இந்த ஹோல் கிரியேஷனுக்குள்ள எந்த மனிதனால திருத்துவ நடனத்தை பார்க்க முடியும்? இந்த திருத்துவத்தினுடைய வல்லமை இதுக்குள்ள பார்க்கலன்னு வைங்களேன், நீங்க பார்க்கிற கிரியேஷன்ல தேவத்துவத்தை உங்களால டிரைவ் பண்ணி பார்க்க முடியலன்னா நீங்க இன்னர் மேன்ல இன்னமும் உங்களுடைய ஐஸ் இன்னும் என்ன ஆகல? பிரைட்டன்ட் ஆகவே இல்ல. இன்னர் ஐஸ் இன்னமும் பிளைண்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுகளுக்குள்ள இருக்கிற உறவு பின்னல் கரெக்டா இந்த மாசத்துலதான், இந்த மாசம் இந்த ஃப்ரூட் வரும். இப்ப குளிர்காலம், இந்த மாசம் மழை பெய்யுற மாசம், இந்த மாசம் வெயில் அடிக்கிற மாசம், இந்த மாசம் பனி பெய்யுற மாசம். எப்படி நீங்க பிரிக்கிறீங்க? உங்களால எப்படி முடியுது? இந்த உறவு பின்னல் இருக்கிறதுனாலதான். இந்த ஆண்டவருடைய டிவைன் நேச்சரே இந்த ஹோல் கிரியேஷனுடைய கடிகாரத்தை பாருங்க, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஒன்னோட ஒண்ணு எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஒவ்வொரு விதையும் மண்ணில விழுந்த உடனே மண்ணுக்கும் விதைக்கும் இடையில நடக்கக்கூடிய உறவை பாருங்க. அங்க ஒரு ரியாக்ஷன் நடக்குது அதுக்கு ரெண்டுக்கு நடுவுல. அந்த விதைக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு மரத்தை வெளியே கொண்டு வந்து வைக்குது பாருங்க. அதனாலதான் ஜீசஸ், நல்லா புரியணும் இப்ப சொல்ல போறது, அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிதாவ பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எந்த வசனத்தை வச்சுமே புரிய வைக்கல. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிற ஒரு வேர்ஸ வச்சு கூட ஜீசஸ் ஃபாதர் யாருன்னு புரிய வைக்கவே இல்லை, ட்ரை பண்ணவே இல்லை. அப்போ எதை வச்சு ட்ரை பண்ணாரு அப்படின்னா, வாங்க இப்ப காட்டுறேன் பாருங்க, ஃபாதரை எதுல காட்டுறாருன்னு பாருங்க. சரிங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம்
அதிகாரம். ஃபாதரை ஒருத்தன் உண்மையா பார்க்கணும்னா, கரெக்டா ஃபாதரை புரியணும்னா உங்களுக்கு நேச்சர் புரியணும். வாசிங்க பார்ப்போம். 26வது வசனம், 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல வாசிங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். இப்ப பழைய ஏற்பாட்டுல போய் ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. எதுல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு? இப்ப சொல்லுங்க பாப்போம். எங்க இருந்து ஃபாதரை புரிய வைக்கிறாரு? நேச்சர். இந்த நேச்சரை பார்க்கிற கண்கள், அதாவது அந்த நேச்சருக்குள்ள இருக்கக்கூடிய தேவத்துவம் ஒருத்தருக்கு புரிஞ்சுச்சுன்னா, தேவத்துவம்னாலே புரிஞ்சுக்கங்க, இந்த பின்னல் மெயின்லி இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆழமான உறவின் பின்னல் எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்குள்ள உன்னோட ஒன்னா அப்படி கரெக்டா அது அவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அப்படி பின்னி இருக்காங்க. அது போல இந்த ஹோல் கிரியேஷனுமே பின்னி இருக்கு. இந்த கிரியேஷனையுமே அவங்க இந்த கிரியேஷன்லயே அவங்கள வெளிப்படுத்தி இருக்காங்க. நாங்க யாருன்னா, இத பாரு, இந்த பூமியை பாரு, உனக்கு புரிஞ்சிரும்ன்றாங்க. அதனாலதான் ஜீசஸ் வந்து கிரியேஷன்ல இருந்து ஃபாதர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. உங்கள் பரமபிதா யார பிழை போட்டுறாரு? இந்த காக்காவை பிழை போட்டுறாருன்னா அவர் உன்னை எப்படி விட்டுருவாரு? அங்க ஒரு வேர்டு யூஸ் பண்றாரு பாருங்களேன், கவனித்து பாருங்கள். கவனித்து பாருங்கள், அதான் மேட்ருங்க. இந்த பாக்குற ஐஸ் உங்களுக்குள்ள எப்ப ஓபன் ஆகும்னா, கான்சியஸ்னஸ் எப்ப பார்த்தாலும் நன்மை தீமை நன்மை தீமை நன்மை தீமை நன்மை தீமைனே லூசு மாதிரி அலையிறவங்களுக்கு என்னைக்குமே விளங்காது இந்த சத்தியம். யாரால இந்த கண்கள் யாருக்கு திறக்கப்படும்னா, நான் சொல்றேன், உங்களுடைய ஆத்மாவினுடைய கான்சியஸ்னஸ் கிளென்ஸ் ஆகும் போது உங்களால இந்த கிரியேஷன்ல இருக்கக்கூடிய ஃபாதர் சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட்டினுடைய ரகசியங்களை பார்க்க முடிய ஆரம்பிக்கும். அப்பதான் உங்களுக்கு இந்த உறவின் பின்னல் எங்க இருந்தே ஆரம்பமாகுதுன்றது உங்களுக்கு தெரியும். வானமும் பூமியும் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்றத பாருங்க. ஒன்னோட ஒண்ணு எப்படி தொடர்புல இருக்குன்றத பாருங்க. காற்றும் நிலமும் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்றத பாருங்க. காற்று இல்லைன்னா இங்க இருக்க முடியாது நம்மளால. நீர் நிலம் ஆகாயம் இது எல்லாமே பின்னலா எப்படி நிக்குதுங்கிறத ரகசியத்தை பாருங்க. எப்படி சொல்லி வச்ச மாதிரி வேலை செய்யுதுன்றத பாருங்க. எப்படி பூமிக்கு ஏத்தபடி எல்லாத்தையும் கரெக்டா செய்யுதுங்கிறத பாருங்க. இதுல பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே தேவத்துவத்தை நீங்க கிரியேஷன்ல பார்த்துருவீங்க. ஆண்டவர் சிருஷ்டிப்பை என்னைக்கு கிரியேட் பண்ணாரோ அன்னைக்கு இதுல இருந்துதான் தேவத்துவத்தை என்ன ஆக்கியிருக்காங்களா, அவங்க ஃபாதர் சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட்ட ஓபன் பண்ணி விட்டுருக்காங்களாம் பாக்குறதுக்கு. எத்தனை பேருக்கு இப்ப நான் பேசிட்டு இருக்க மேட்டர் நல்லா புரியுது? கிரியேஷன் புரியலன்னா கிரியேஷன் புரியலன்னு வைல. இந்த மனக்கண்கள் பிரகாசம் அடைய 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 கிரியேஷனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற டிவைன் கனெக்ஷன் புரியும். இப்ப மேன் எப்படி இருக்கான்னா, ஏன் இப்பெல்லாம் காஸ்பல் இன்னைக்கு பேசிக்கிட்டு நம்ம அலையிறோம்னா, என்ன காஸ்பல்? உலகம் அழிய போகுது, உலகம் அழிய போகுது, சீக்கிரம் அழியும், இதெல்லாம் நாசமா போகும், வெந்து உருகி போயிரும், இதெல்லாம் வீணா போயிரும். இப்பெல்லாம் காஸ்பல் எப்படி மனசாட்சியே இல்லாம பேசுறாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு லீகலா இருக்கிறவங்களுக்கு இந்த கிரியேஷனோட அவங்களுக்கு இருக்கிற பின்னலை அவங்களால என்ன செய்யவே முடியாது. லா மைண்ட்ல இருக்கிறவங்களால கனெக்ட் பண்ணவே முடியாது. ஐயா, பைபிள்ல
வானம் அழுகி உழுகி வெந்து போகும் அப்படின்லாம் வானம் பூமி இதாகும்னு போட்டிருக்கு இல்லைங்கய்யா. அப்படி ஒரு கேள்வி. ஆமா, அதெல்லாம் போட்டிருக்கு. ஆனா அதுக்குள்ள இப்ப நம்ம போனோம்னு வைங்களேன், நான் இன்னைக்கு வெளியே வர முடியாது. சோ அந்த வேர்சஸ் எல்லாம் டீல் பண்றதுக்கு இன்னொரு செமினார் வைப்போம். சரிங்களா? அந்த வசனங்கள்லாம் எதை மீன் பண்ணுது, என்ன சொல்லுது, அது உண்மையாவே இந்த கிரியேஷனை சொல்லுதா? எப்படிங்க தேவத்துவத்தையும் நித்திய வல்லமையையும் எதையும் இந்த கிரியேஷன்ல வச்சிருக்காராம்? தேவத்துவத்தையும் நித்திய வல்லமையையும் இந்த கிரியேஷன் எப்ப உருவாச்சோ அப்ப இருந்துதான் இது ரெண்டுமே என்ன ஆயிருக்கான். அந்த வசனத்துல என்ன படிச்சீங்க? உலகம் உண்டானது முதற்கொண்டுதான் தேவத்துவமும் நித்திய வல்லமையும் என்னாக்கப்பட்டிருக்கான். வெளியிலேயே தெரியுதான். இப்ப யோசிச்சு பாருங்க, நான் ஒரு பெரிய கார்பெண்டர். சரிங்களா? நான் ஒரு கார்பெண்டர். நான் ஒரு கார்பெண்டர்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க என்கிட்ட வரீங்க, வந்துட்டு கேக்குறீங்க, ஐயா நீங்க கார்பெண்டரா? ஆமாங்க நான் கார்பெண்டர். அப்ப நீங்க கார்பெண்டர்னா அதை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னா நான் எதை காட்ட முடியும்? நான் எதை தான் காட்டணும்? நான் கார்பெண்டர்ன்றத ப்ரூவ் பண்றதுக்கு எதை தான் காட்ட முடியும்? செய்து வைத்ததை. ஆமா, நான் செஞ்சு வச்சிருக்க சேர் கட்ல தானே காட்ட முடியும். அதை பார்த்தா தானங்க நீங்க சொல்லுவீங்க, வா இவர் எவ்வளவு பெரிய கார்பெண்டர் அப்படின்னு. இப்ப தேவனை நீங்க போய் நீங்க தேவனா உங்க நித்திய வல்லமையை காட்டுங்க அப்படின்னா இப்படி உட்கார்ந்துருக்காரு. உங்க நித்திய வல்லமையை நான் பார்க்கணும் அப்படின்னா, ஏண்டா லூசு பயல, இவ்வளவு நாள் நீ இருந்ததே என் நித்திய வல்லமைக்கு உள்ளதாண்டா. இந்த இதே உனக்கு புரியல. அங்க இருந்து இந்த பெரிய சூரியன் எப்படி வேலை செய்யுதுன்னு உனக்கு யோசிக்க முடியல. எப்படி நேரத்துக்கு வந்துச்சு, நேரத்துக்கு போச்சு, உனக்கு எப்படி உன்னுடைய விதை, நீ விதைச்ச விதைக்கு அது எப்படி சரியா உனக்கு அதுக்கு தேவையான ஒளியை கொடுத்து இரவு நேரத்துல அதுக்கு செய்ய வேண்டிய வேலையை அதை செய்யறதுக்காக சந்திரன்ல இருந்து வர்றத இதையும் கொடுத்து உனக்கு எப்படி இவ்வளவுலாம் கனெக்ட் பண்ணி செஞ்சுச்சுன்றதே உனக்கு புரியல. என் தேவத்துவத்தையும் நான் அதுலதான் வச்சிருந்தேன், காட்டினேன். அது உனக்கு புரியல. நித்திய வல்லமையும் புரியல. இது ரெண்டும் ஒருத்தனுக்கு புரியாததுனாலதான் இந்த லீகலிஸ்டிக் பீப்புள் எந்த ஆங்கிள் இந்த வேர்சஸ் டீல் பண்றாங்கன்னா, இந்த வெந்து உருகி போன்ற வேர்சஸ் எல்லாம் எப்படி டீல் பண்றாங்கன்னா, இதெல்லாம் நாசமா போயிடும், இதெல்லாம் வெறும் கல்லு மண்ணு அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா உலகம் உண்டானது முதல்ல இருந்து கிரியேஷன்ல தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி வச்சிருக்கார். அப்படி வெளிப்படுத்தி வச்சிருக்கிற ஒண்ணு அழிய விட்டுருவாரா? ஏங்க, நான் செஞ்சு வச்சிருக்கிறத அழிக்கிறது என்னை அழிக்கிறதுக்கு சமங்க. ஏன்னா என்னுடைய தேவத்துவத்தை அதுல நான் வெளிப்படுத்திருக்கேங்க. பிள்ளைகளுக்கு இன்னும் நான் சொன்னேன் பாருங்க, கவனித்து பாருங்கள். அந்த கவனிச்சு பாக்குறதுங்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் லீகலிஸ்டிக் காஸ்பல்ல இருக்கிற பீப்புளுக்கு இதெல்லாம் நாசமா போயிரும் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா வாய்ப்புசாம பேசுறாங்கன்னா, பிள்ளைகளுக்கு இன்னும் நான் சொன்னேன் பாருங்க, கவனித்து பாருங்கள். அந்த கவனிச்சு பாக்குறதுங்கிறது உத்து பாக்குறது இல்ல, என்ன கலர்ல இருக்கு காக்கா, என்ன கலர்ல இருக்குன்னு பாக்குறது இல்ல, ஹார்ட்ல இருந்து பாக்குறது. இது கான்சியஸ்னஸ் ஆக்டிவேஷன் ஆனதுல இருந்து பாக்குறது. கிளென்ஸ்டு கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருந்து உங்களால அதை பார்க்க முடியும். அப்பதான் இந்த கிரியேஷனுக்குள்ள நான் பார்க்கிற பின்னல உங்களால ஏன் இவ்வளவு வருஷமா பார்க்க முடியல? இவ்வளவு வருஷமா இங்கதான் வாழ்றீங்க, தண்ணி குடிக்கிறீங்க. தண்ணி குடிச்சாதான் இந்த உடம்பு நல்லா இருக்க முடியும். அந்த தண்ணி எங்க இருந்து வருது? அந்த தண்ணி என்ன நீங்க உருவாக்குனீங்களா? காலையில எந்திரிச்சு நீங்க தான் ஏதோ போட்டு தண்ணியை கிரியேட் பண்ணீங்களா? சொல்லுங்க. உணவு சாப்பிட்டீங்களே, இந்த உணவு எங்க இருந்து வந்துச்சு? இந்த பூமி தானே கொடுத்துச்சு. நீங்க இன்னைக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடை
6 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்காக ஒருத்தனை விதைக்க வச்சு அந்த விதைக்குள்ள இருந்த விளைச்சலை வச்சு இன்னைக்கு உங்க வீட்டுல சாப்பாடு அரிசி பொங்குதே. நீங்க இன்னைக்கு காலையில தான் உங்க வீட்டு சாப்பாடை பத்தி யோசிச்சீங்க. ஆனா என் தேவன் இந்த பின்னலுக்குள்ள இருக்கிற அந்த தேவத்துவம், அந்த ட்ரினிட்டியோட டான்ஸ் இதுக்குள்ள கூட இருக்குது. இந்த ட்ரினிட்டி டான்ஸ் வந்து உங்களுக்கான ஃபுட் 6 மாசத்துக்கு முன்னாடியே யோசிச்சாங்க. அதனாலதான் இந்த கிரியேஷன் மொத்தமும் இணைஞ்சு உங்களுக்கு இவ்வளவு அழகா எல்லாத்தையும் கரெக்டா உங்க லைஃப்ல சூப்பரா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இல்லன்னு வைங்க, நம்மலாம் இதுல வாழ முடியுமா என்ன? இந்த உடம்பையே எடுத்துக்கங்களேன், இந்த பாடி எடுங்களேன், இது எப்படி ட்ரைன் டான்ஸ்ல இருக்குன்னு சொல்றேன். இது திருத்துவ நடனத்துக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. இந்த பாடியே ட்ரைன் டான்ஸ்ல இருக்கு. நீங்களா உட்காந்து இப்ப அப்படியே ரத்தத்தை அப்படியே அமுக்கி அமுக்கி ஏத்திக்கிட்டு இருக்கீங்களா யாராவது உட்காந்து? இல்ல இப்படியே குத்தி குத்தி ஏதாவது இல்ல பம்பு வச்சு அடிச்சு அடிச்சு உங்க ஹார்ட் பீட்டை நீங்க தான் அடிக்க வச்சிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப இந்த பாடியில நீங்க யாரா இருக்கீங்க சொல்லுங்க? இந்த ரத்தத்தை நீங்க ஏத்துறீங்களா? கிடையாது. இத பிரெயினுக்கு நீங்க தான் கொண்டு போனீங்களா? கிடையாது. ஹார்ட் பீட் நீங்களா வேலை செய்ய வச்சீங்க? கிடையாது. சோத்தை இது வரைக்கும் கொண்டு போய் இதுக்கப்புறம் உள்ள தள்ளிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பொறுப்பே இல்லை. அதுக்கப்புறம் அது உள்ள எடுத்துட்டு போய் அது கரெக்டா அதை பிரிச்சு உணவுல இருக்கிற சத்தை எடுத்து ரத்தத்தை வெளியே எல்லா பார்ட்டுக்கு அனுப்பி எனர்ஜியா மாத்துது, வேஸ்ட வெளியே தள்ளுது. ஐயோ, இந்த ட்ரையூண்டன்ஸ் இங்க புரியலன்னு வைங்க, இந்த திருத்துவ நடனம் இங்க இந்த பின்னல் இங்க புரியலன்னு வைங்க, எங்கெங்க பார்க்க போறீங்க? எப்படிங்க இது இப்படி வேலை செய்யுது? இந்த திருத்துவ நடனம், இந்த பின்னல் கிரியேஷன்ல ஃபுல்லா இருக்கு. அது உங்களுக்குள்ளேயும் இருக்கு. இப்ப இந்த பாடியில நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உட்காந்து வீணா சிந்தனை பண்றத தவிர உட்காந்து வெட்டியா உட்காந்து யோசிக்கிறத தவிர வேற என்ன வேலை பார்க்கறீங்க சொல்லுங்க? உள்ள இருக்கிற ஏதாவது ஒரு பார்ட்ஸ் நீங்க இயக்குறீங்களா? கிடையவே கிடையாது. அப்ப இந்த ஹோல் கிரியேஷனுக்குள்ள இருக்கிற தேவத்துவம் உங்க பாடியிலையும் அந்த தேவத்துவம் இருக்கு. அதனாலதான் அந்த ஃபாதர் சன் அந்த ஹோலி ஸ்பிரிட் உடைய அந்த பின்னல், அந்த உறவின் பின்னல் நம்ம பாடியிலையும் ரிவீல் ஆகுது, நம்மளோட கிரியேஷன்லயும் வெளிப்படுது. நம்ம அந்த இதுக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிற அந்த ரியாலிட்டியோட ஐஸ் என்னைக்கு உங்க கான்சியஸ்னஸ், இது எல்லாமே கான்சியஸ்னஸ்ல ஓபன் ஆகுற மேட்டர். அதனாலதான் பைபிள் ஃபுல்லா புதிய ஏற்பாடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கான்சியஸ்னஸ் கிளென்சிங் பத்தி தான் நிறைய இருக்கும். பல வசனம் நான் எடுத்து சொல்ல முடியும். இதெல்லாம் எப்படி பாஸ்டர் எங்களுக்கு தெரியுது? உங்களுடைய மனசாட்சியின் சுத்திகரிப்பு. உங்க மனசாட்சி எந்த அளவுக்கு கான்சியஸ்னஸ் ஓபன் ஆகிட்டே போகுதோ அந்த அளவுக்கு இந்த ட்ரூத் எல்லாம் உங்க கண்ணுக்கு இந்த கிரியேஷனே உங்களுக்கு வேற மாதிரி தெரியும். எத்தனை பேருக்கு இப்போ வரைக்கும் பேசுனது கிளியரா புரிஞ்சிச்சு? உங்க பாடியில நடக்கிற ட்ரைன் டான்ஸ் பாருங்க. உங்க பாடியே இப்ப ட்ரைன் டான்ஸ்ல தான் இருக்கு. இந்த திருத்துவ நடனத்துலதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு சும்மா ஜங்கு 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 ஜங்குன்னு அவங்க அந்த திருத்துவ நடனத்துக்குள்ளதான் இருக்குது. இந்த ஹோல் கிரியேஷனே அதுக்குள்ளதான் நின்றுட்டு இருக்கு. அதனாலதான் இந்த பின்னல் அவங்களுக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிற ஒருவருக்குள் ஒருவர் இருக்கிறாங்க. அந்த பின்னல் அந்த ஒன்னா பின்னி இருக்காங்க பாருங்க. அததான் நம்ம காட், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. எனி டவுட்? இப்போ வரைக்கும் பேசினது ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. கேள்வி பிரதர், சொல்லுங்க. ஆக்சுவலி இது இந்த பின்னி பிணைக்கப்பட்டது என்பது அற்புதமான ஒரு தாட். அது அமேசிங்.
இப்ப நேத்து நீங்க பேசும்போது நான் unable to ask question because I was very feel tired. ஏன்னா அந்த லீகலிஸ்டிக் காஸ்பல் இல்ல சொன்னீங்க. பட் இப்போ நம்ம ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ ஹவு டு பிரசன்ட் த காஸ்பல். இப்போ இவங்க எப்படி மக்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்றது? நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே அதான் பேசிட்டு இருந்தோம். மனுஷன் பாவம் பண்ணா சின் டிமாண்ட் டெத்து, அதனால கிரைஸ்ட் உலகத்துக்கு வந்தார் அப்படின்றத பத்தி நம்ம இது வரைக்கும் அதான் பேசிட்டு இருந்தோம். பட் இப்போ இல்லாட்டினா மக்களுக்கு வந்து நரகத்தை சொல்லணும்னா மக்களுக்கு பயம் வரல. நரகத்துக்கு போய் நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்க. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பக்கம் இருக்கு. இப்போதைக்கு இங்க இருந்தா எப்படி நம்ம சுவிசேஷம் சொல்றது? அதான் எனக்கு ஒரு சின்ன கேள்விங்க. ஓகே, சரி, வாட் இஸ் காஸ்பல்னு கேக்குறீங்க. முதல்ல சுவிசேஷம் சொல்றது என்னன்னா, முதல்ல சுவிசேஷம் என்னன்னு தெரிஞ்சுட்டா சொல்லிடுவீங்கல்ல. வாட் இஸ் காஸ்பல்ன்றது அவங்க கேள்வியே. இது வரைக்கும் சொன்ன காஸ்பல் வேற, இப்ப எப்படி ஹவுஸ் பிரசன்ட் காஸ்பல் அவ்வளவுதான். இப்ப காஸ்பல் என்னன்றது அவங்க கேள்வி. சரி, இது நான் வந்து ஒரு சீரீஸ், நான் வந்து ஒரு இது பேசியிருக்கேன். நான் அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், எல்லாருக்குமே போடுறேன், எல்லாருமே கேளுங்க. ஏற்கனவே நிறைய பேர் எது உண்மையான சுவிசேஷன்ன்றது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர்ல ஒர்க்ல நான் பேசினது, அதை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதை நீங்க கேளுங்க. அதுலயே உங்களுக்கு மேக்சிமம் கிளியர் ஆயிடும். சரிங்களா? அதுலயே உங்களுடைய ஆன்சருக்கு கிளியர் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம நேத்து பேசின இன்னைக்கு பேசின சப்ஜெக்ட்ல இருந்து ஏதாவது கேள்வி இருக்கா? இப்போ வரைக்கும் பேசினதுல எதுவும் கொஸ்டின் இல்லையா? இந்த பின்னல் கிளியர். இன்னைக்குள்ள தாட் வாஸ் அமேசிங். இன்னைக்குள்ள தாட் வாஸ் அமேசிங். ஐ அப்ரிஷியேட் தட். ரொம்ப ரொம்ப அதான் பிலீவ் பண்றேன், அதை நான் ப்ராக்டிஸ் பண்றேன். எனக்கு ஒரு டவுட் அண்ணா. சொல்லுமா. இப்ப ட்ரினிட்டி பத்தி பேசுறோம்ல, த்ரீயத்தை பத்தி. இப்போ ஆதாம் இருந்தார்ல, ஆதாம் வந்து தேவனை மாம்சத்துல பார்த்தாரா ஆவியில பார்த்தாரா? ஏன்னா இப்ப நீங்க உங்களை நான் பாக்குறேன்னா எனக்கு கண்ணுல ஒண்ணு உங்களை பார்க்க முடியுது. இப்ப நம்ம பிள்ளைகளை பார்க்க முடியுது. அன்னைக்கு ஆதாம் தேவனை எப்படி பார்த்தாரு? நேரா பார்த்தாரா, ஆவியில பார்த்தாரா, மாம்ச கண்ணுல பார்த்தாரா? இந்த சப்ஜெக்ட்ல இந்த கேள்வி நான் உனக்கு பர்சனலா ஆன்சர் பண்றேன்மா. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் பாருங்களேன், இந்த சப்ஜெக்ட்ல இருந்து क्वेश्चंस. சரிங்களா? ஓகே, இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். ஃபாதர் எப்படி ஜீசஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, உங்கள் பிதா, அதாவது என்னவா, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன பெய்ய பண்ணுகிறாராம்? மழையை பெய்ய பண்ணுகிறார். அடுத்தது சூரியனை உதிக்க பண்ணுகிறார். இதெல்லாம் ஃபாதர் எங்க இருந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு? நேச்சர். அவ்வளவுதான். கிரியேஷன். ஃபாதர் புரியணும், கிரைஸ்ட் புரியணும், ஹோலி ஸ்பிரிட் புரியணும்னா நேச்சர் புரியணும். நேச்சர்ல ஒருத்தனுக்கு கான்சியஸ்னஸ் ஓபன் ஆகல, கான்சியஸ்னஸ் இன்னும் கிளென்ஸ்ட் ஆகலன்னா நீங்க எந்த ட்ரையூன் கேட்டாலும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கு உங்க கான்சியஸ்னஸ் நீங்க எந்த அளவுக்கு இன்கிரைஸ்ட்ல வச்சு அந்த கிளென்சிங் ப்ராசஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ள காஸ்பல் கேட்கறதுனாலலாம் பிரயோஜனம் இல்லை. இப்படி அந்த காஸ்பல் ஓகே, நான் இன்னையில இருந்து நீங்க இதுக்கப்புறம் உங்க கான்சியஸ்னஸோட கிளென்சிங்ல எப்படி ஒர்க் பண்றீங்கன்றதுலதான் மேட்டரே இருக்கு. ஏன்னா இந்த நன்மை தீமை அறிகிற அறிவு இருக்கு பாருங்க, இது பயங்கர ஸ்ரூடா நமக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இது ரொம்ப கான்சியஸா உள்ளுக்குள்ள படப்படன்னு அடிச்சுக்கிட்டே கிடக்கும். இந்த கான்சியஸ்னஸ் உங்களுக்குள்ள இருந்து கிளென்ஸ் ஆகி உங்க கான்சியஸ்னஸ் லவ் கான்சியஸ்னஸ் ஆக்டிவேட் ஆகும். என்ன கான்சியஸ்னஸ்க்கு வருவீங்க? லவ் கான்சியஸ்னஸ்க்கு நீங்க ஆக்டிவேஷன் ஆகும். உங்க சோல் வந்து அதுக்கப்புறம் நல்லது கெட்டதுன்றதை யோசிக்காது. எல்லாத்தையுமே அன்புங்கிற ஒரு அன்புல இருந்து உங்க இருதயம் வந்து அப்படியே உங்க சோல்ல இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இனி நடக்கும். இப்ப ஜர்னி பண்றீங்கல்ல, இனி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாப்பீங்க. இனி முடியும், கண்டிப்பா முடியும். ஏன்னா இப்ப உங்களுக்கு அது புரியுது. ஒரு ட்ரூத் புரியணும் பிரதர். நோ த ட்ரூத், அந்த ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ. எப்படி செட் யூ ஃப்ரீ? புரியணும். அது நம்ம கான்சியஸ்னஸ்க்கு நல்லா புரியணும். அப்பதான்
உங்களால அதை ஆக்சஸ் பண்ண முடியும், அதுக்குள்ள போய் அதுல ஒர்க் பண்ண முடியும். அண்ணா இப்போ நீங்க சொன்ன எக்ஸ்பிளனேஷன்ல இவர் வந்து ஒருத்தர் கேட்டார்ல, இவர் வந்து பாத்தீங்கன்னா they are really understand that God is good. அவர் கான்சியஸ்ல God is goodங்கிறது தீர்மானமா இருக்கிறார். பட் ஆனா அவருக்குள்ளேயே ரெண்டு வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடுது இல்லையா? அப்ப இன்னும் வந்து அவரே கன்ஃபார்ம் ஆகல அப்படிங்கிற மாதிரி தானே. ஏன்னா வந்துட்டு இன்னும் வந்து அவரே வந்து உள்ள வந்துட்டு இப்போ ஹார்ட் டு மைண்ட் ஃபெய்த்துக்கு தான் இருக்க ரிலேஷன் மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ மைண்டுக்கு தெரியுது காட் இஸ் குட்னு, பட் ஹார்ட் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் தட் காட் இஸ் ரியலி குட் பிகாஸ் ஹார்ட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் டு த இமோஷன். ஸோ அதனால அப்போ வந்து அந்த இமோஷனுக்கும் அவரோட இன்டெலிஜென்ஸுக்கும் இருக்கிற போர்க்களம் தான் நடுவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. கரெக்டா? எல்லாருக்கும் அதுதான் பிரச்சனை. சரி, உங்களுக்கு எதை வந்து நீங்க உணர்வா ஃபீல் பண்றீங்களோ, எதை நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங். அதான் அண்டர்ஸ்டாண்டிங். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். எதை நீங்கள் ஃபீல் பண்ணுகிறீர்களோ அதுதான் உங்கள் ஞானம், அதுதான் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த இடம் கிளியன்ஸ் ஆகி ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த கிரியேஷன்ல இருக்கிற எல்லா ரகசியங்களும் புரிஞ்சிடும். என்னடா எப்படா வேலை செய்யுது, இதுக்குள்ள எப்படா ட்ரெயின் டான்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, நமக்குள்ள எப்படி ட்ரெயின் டான்ஸ் போய்கிட்டு இருக்கு, ட்ரைவன் எப்படி கனெக்ட் ஆயிருக்கிறோம், எல்லாமே அந்த உறவுக்குள்ள இந்த ஹோல் பாடி, உங்க பாடியில இருந்து எடுத்து இந்த ஹோல் கிரியேஷன், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அதுல இதுல எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பிடிச்சு நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. இதுக்குள்ள ஒரு பின்னல் இருக்கும், அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உங்க பாடியில இருந்து எடுத்து அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த பின்னல் தான் தேவத்துவம். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவு பின்னல் இதுல இருக்கு. ஐயா, இந்த பின்னலை பத்தி சொல்லும்போது ஏன் டான்ஸ், ட்ரையூன் டான்ஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம அடிக்கடி இப்போ இன்னைக்கு நீங்க நிறைய முறை யூஸ் பண்ணிட்டீங்க. அதை அந்த ட்ரையூன் டான்ஸ் மட்டும் அதை கொஞ்சம் கிளாரிட்டியா விளக்குனா நல்லா இருக்கும். அந்த ட்ரையூன் டான்ஸ்ங்கிறது என்னன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அந்த உறவுக்குள்ள ஒரு கொண்டாட்டம் இருக்கு. அந்த உறவுக்குள்ள என்ன இருக்கு? அந்த உறவுக்குள்ள ஒரு ஜாய், ஹாப்பினஸ். அந்த ஜாய், அந்த ஹாப்பினஸ் இருக்கு. ஜாயும் ஹாப்பினஸ் இருக்கும்போது சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்போமா? செலிப்ரேட். ஆட்டோமேட்டிக்காவே அங்க கொண்டாட்டம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த உறவுக்குள்ள அந்த கொண்டாட்டம் இருக்கும்போது அந்த இடத்துல உருவாகக்கூடிய நடனம், அவங்களுக்குள்ள அந்த நடனம் இருக்கு. ஸோ அததான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா திருத்துவ நடனம்னு சொல்றோம். இந்த ஹோல் நேச்சருக்குள்ளயுமே அந்த திருத்துவ நடனத்தை உங்களால பார்க்க முடியும். அவங்களுக்குள்ள ஏன்னா அவங்க ஒருத்தர் கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபாதர், சன் அந்த ஹோலி ஸ்பிரிட் அந்த உறவு பின்னலுக்குள்ள ஏன் அவங்க அவ்வளவு டீப்பா இருக்காங்கன்னா, அங்க அவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஜாய வந்து அந்த உறவு பின்னல்களுக்குள்ள அவங்க அனுபவிக்கிறாங்க. அந்த பின்னல்களுக்குள்ள உங்களையும் அந்த பின்னலுக்குள்ள கொண்டு வர்றாங்க. நம்ம எல்லாருமே அந்த பின்னலுக்குள்ளதான் இருக்கோம். இருக்கிறதுனாலதான் ஓடுது வண்டி. உங்க பாடியே அந்த பின்னல்ல இருக்கிறதுனாலதான் ஓடுது. சோ அந்த பின்னல், சோ நம்ம எல்லாருமே அந்த திருத்துவ நடனத்துக்குள்ளதான் இருக்கோம். ஆனா என்னன்னா, நம்ம கான்சியஸ்னஸ் கரெக்ட் ஆனதுனால, முதல் ஆடம்னால நன்மை தீமை அறிகிற அறிவை போய் எடுத்து ஃபுல்லாவே லீகலிஸ்டிக்கா மாறினதுனால மனிதன் என்ன ஆயிட்டான்னா டோட்டலாவே became a legal being மாறினான். அந்த லீகல் பீயிங்கால இந்த டான்ஸுக்குள்ள என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. பண்ண முடியாம அவன் ஒரு கான்சியஸ்னஸ்ல இருக்கான். அந்த கான்சியஸ்னஸ்ல இவன் எப்படி ஃபீல் பண்றான்னா, தன்னை டிப்ரெஸ்டா உணர்றான். போட்டி மனப்பான்மை, யார் பெரியவன் யார் சின்னவன், நான் இதுக்குமே லாய்க்கு இல்லை, நான் என்ன பண்ணிட்டேன் வாழ்க்கையில, நீ ஒன்னும் பண்ண வேணாம், நீ இந்த நடனத்துக்குள்ள உணர்ப்பா, அவ்வளவுதான் வேலையே நமக்கு. அதை கரெக்டா செஞ்சாலே போதும்.
அப்பா எல்லாத்தையுமே சப்ளை பண்ணிடுவேன்றாரு. நீங்க நேச்சரோட கனெக்ட் ஆயிருவீங்கன்ற. நேச்சரோட கனெக்ட் ஆகுறது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, தேவத்துவத்தோட கனெக்ட் ஆகுறது. ஏன்னா தேவத்துவம் எதுக்குள்ள இருக்கு? ஹalleluya. எல்லாமே தேவத்துவம் எதுக்குள்ள இருக்குது? ரோமர் 1:20 படிச்சோமா? அப்ப இந்த நேச்சரோட நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்கனாலே தேவத்துவத்தோட கனெக்ட் ஆயிட்டீங்க. தேவத்துவத்தோட கனெக்ட் ஆயிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கான சப்ளை உங்க வீடு தேடி வரும். நீங்க எதையும் தேடி அலைய வேண்டியதில்லை. ஏன்னா தேவத்துவம் உங்களை நடத்தும். இந்த ரகசியத்தை இன்னைக்கு இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. யார் வெளியில இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணு. எதோட இந்த பிரபஞ்சத்தின் இடத்துல கேளுங்கிறாங்க பாருங்க. ஏன் சொல்றாங்க தெரியுமா? இந்த மேட்டராதான் சொல்றாங்க. ஆனா இதுல எனக்கு ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்ப இஃப் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் மேட்ரிக்ஸ், இந்த ஒரு பின்னல், இந்த மேட்ரிக்ஸ் இஃப் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிபடி கனெக்டட் ஆன் திஸ் பர்டிகுலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா, there is no point of talking about that religion. Yeah, ரிலிஜியன்ற ஒரு மேட்டரே கிடையாது. அப்புறம் ரிலிஜியன்ற ஒரு விஷயமே இல்லை. ரிலிஜியனே கிடையாதுங்க. ஒரு பாட்டில் தண்ணிங்க, தண்ணியை காணும். ரைட், இப்ப கவனிங்க. இப்ப இந்த பாட்டில் இருக்கு. இந்த பாட்டில்ல ஒரு தண்ணி இருக்கு. இந்த தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமா இந்த பாட்டிலே இருக்கு. சரிங்களா? ஒரு 100 வருஷமா இந்த தண்ணி எதுல இருக்கு? இந்த பாட்டிலே இருக்கு. இப்ப உள்ள இருக்கிற தண்ணிக்கு வெளியில இருக்கிற எதுதான் தெரியுது? தன்னைய உள்ள இருக்கிற தண்ணி தன்னைய யாருன்னு புரிஞ்சுக்கிச்சுன்னா, வெளியில இருந்து பார்த்தா இது எப்படி இருக்கு? பாட்டில் சாலிடா இருக்கு. பாட்டில் இதுக்கு ஒரு ஷேப் இருக்கா? இப்ப ரவுண்ட் ஷேப் இருக்கு. அடுத்தது இதுக்கு என்ன இருக்கு? இப்ப கலர் இருக்கு. அடுத்தது இதுக்கு என்ன இருக்கு? இது ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுதான் நான் புரிஞ்சுக்கிச்சு. எது உள்ள இருக்கிற வாட்டர் தன்னையே என்னவா புரிஞ்சுக்கிச்சுன்னா, இதுதான் புரிஞ்சுக்கிச்சு. இப்ப இதுதான் புரிஞ்சுக்கிட்டு உள்ள இருக்கிற வாட்டர் வாழ்ந்துகிட்டு இருக்குது. இப்ப உள்ள இருக்கிற வாட்டரை நீங்க எடுத்தீங்கன்னா, இந்த வாட்டருக்கு என்ன கிடையாது? வெளித்தோற்றமே இல்லை, கலரும் கிடையாது, இதுக்கு ஷேப்பும் கிடையாது, இதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா இது தன்னை என்னவா நம்பிக்கிட்டு இருக்கு. இப்ப அது போலதான் ரிலிஜியன். இவ்வளவுதான் மனுஷன். நீங்களும் உங்களை பிறந்த உடனே உங்களை ஒரு மதத்துல போட்டு மூடி விட்டாங்க. இந்த மதத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்க ஆக்சுவலா பார்த்தா நீங்க யாருன்னா, உங்களுக்கு கலரும் கிடையாது, உங்களுக்கு ஷேப்பும் கிடையாது. நீங்க ஒரு இன்ஃபினிட் பீயிங். நீங்க என்ன பீயிங்? நிகரற்ற எல்லை. உங்களுக்கு எல்லையே இல்லாதவர்கள். இப்ப இந்த தண்ணிக்கு ஷேப்பும் கிடையாது, லிமிட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த தண்ணி எங்க விட்டாலும் ஓடும். இந்த பொருளை நான் ஒரு இடத்துல வச்சா அது அங்கதான் இருக்கும். ஆனா இந்த தண்ணியை நான் கீழே ஊத்துனா ஒரு இடத்துல நிக்குமா? ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதனுடைய இதே வேற. சோ நீங்களும் அப்படிதான். நம்ம எல்லாருமே மனுஷன் முழுவதும் அப்படிதான். இன்ஃபினிட் பீயிங் நம்ம எல்லாருமே. ஆனா நம்ம எல்லாத்தையும் கொண்டு இப்படி வச்சுட்டாங்க. நமக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க, நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டாங்க. நீ இதுதான், உன்னால இதான் முடியும், நீ இவ்வளவுதான் படிச்சிருக்க, உனக்கு இது தெரியும் தெரியாது, நீ இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு எல்லையில போட்டு உங்களையும் என்னையும் அமுக்கி இதுக்குள்ள வச்சுட்டதுனால நம்ம எல்லாரும் என்ன நம்பிட்டு இருக்கோம்னா, இதுதான் நானு அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம். இதை நான் ஒரு இடத்துல வச்சா அங்கேயேதான் இருக்கும். ஆனா ஆக்சுவலா உள்ள இருக்கிற தண்ணிக்கு அந்த தன்மையே கிடையாது. அந்த தண்ணி நினைச்சா எங்கனாலும் போகும். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? பிரதர், ஒரு டவுட் கேட்கலாமா? தாராளமா கேளுங்க.
நீங்க சொன்னீங்க, அதாவது கரப்ட் ஆயிடுச்சு மனுஷனுடைய மனசு, ஆத்மான்றது அங்க ஏதேன்ல. அது வந்து கிராஸ்ல அதை ரெக்டிஃபை பண்றாரு இல்லையா? திருத்துவத்துல ஜீசஸ் அங்க வந்து அந்த இடத்துல நம்மளுடைய ஆத்மா பண்றாரு. கொலேஷியன்ஸ்ல கூட சொல்றாரு, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் அப்ப அவருக்குள்ள நம்மளும் பரிபூர்ணமா இருக்கும். இப்ப என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, பிதாவை நம்ம நேரம் அறிய முடியல, அதனாலதான் திருத்துவ தேவன் இயேசு கிறிஸ்து வராரு. ஆவியான ஒரு துணையோட நம்ம வந்து எந்த அளவுக்கு கிரைஸ்ட் நம்ம நோக்கி பார்க்க நம்மளுடைய அந்த கான்சியஸ் வந்து நல்லா ஆகுது. அவருடைய கிராஸை நான் பார்க்கப்ப நான் ஹீல் ஆயிட்டேன். நான் வந்து எல்லாத்துலயும் கரப்ஷன் வந்து வெளிவந்துட்டேன். ஸோ அப்போ வந்து என்னுடைய மனசு சுகமாகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து இந்த தெய்வத்துவத்தின் பரிபூர்ணத்துக்குள்ள நான் கடந்து செல்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அது அந்த மேனிஃபெஸ்டேஷன் என் லைஃப்ல பாக்குறேன். இது கரெக்ட் தானே? இன்னும் உங்களோட கான்சியஸ்னஸ் பத்தி இன்னும் தெளிவா உங்களுக்கு சொல்லி தரேன். ஏன் பழையபடி எப்படி அதை எப்படி மாறுச்சு, அங்க இருந்து உங்களுக்கு அதை எடுத்துட்டு கொண்டு வந்து நம்ம சொல்லி தரோம். அவ்வளவுதான். மற்றபடி உங்களோட கான்சியஸ்னஸ் வந்து இன்கிரைஸ்ல கிளென்ஸ் ஆகிட்டே வருது. கிளென்ஸ் ஆகுறது என்ன? இப்ப பாருங்க, இந்த பாட்டிலா உங்களை புரிஞ்சு வச்சிருந்தீங்கல்ல, நான் இந்த பாட்டில் இல்ல, எனக்கு இந்த கலரே கிடையாது, நான் இந்த கலரே முதல்ல இல்ல, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள நீங்க யாருங்கிற அந்த ஒரிஜினல் நிலைய வந்து அடையிற வரைக்கும் இந்த கிளென்சியஸ்னஸ் போயிட்டு இருக்கு. தேங்க்யூ. ஐயா, இன்னொரு கேள்விங்கய்யா, கேளுங்க. இப்போ நம்ம ஆண்டவரை ஏத்துக்கிட்டு அந்த ரட்சிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்றோம்ல, அதான் முதல் முறையா இப்ப வேற இதுல இருந்து இயேசுவை நம்ம ஏத்துக்கிறோம். அப்படி ஏத்துக்கிட்டு அப்பவே ஆண்டவர் வந்து இந்த ட்ரினிட்டேரியன் காஸ்பல், இந்த சுவிசேஷத்தை நம்மளை அறிய பண்ணாம, அப்பவே நமக்கு இதை சொல்லி கொடுக்காம இப்போ